அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 397, 398 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நடந்த கலவரத்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த எபிசோடில் புது கலவரம் இன்னொரு இடத்துல ஆரம்பிக்குது. அதாவது இவனுங்க எல்லாமே ஒரு எனர்ஜி சோர்ஸை தேடி தானே போய்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஒரு பர்பிள் கலர் எனர்ஜிங்க, அதுவுமே கேயாஸ் எனர்ஜி தான். அதை தேடி இப்போ ஒரு கும்பல் போய்கிட்டு இருக்கு. இவங்களும் இம்பீரியல் கிளானை சேர்ந்தவங்க தான் போல. இந்த இடத்துல தான் நம்ம குட்டி பிசாசுங்க வேற இருக்கு. ஆக்சுவலாக அது ஒரு பேர்ல் மாதிரி இருக்குங்க. இதுக்கு முன்னாடி கேயாஸ் பேர்ல் நம்ம ஹீரோ எடுத்தான் இல்லையா, அதே மாதிரி. ஸோ ஆப்வியஸாக எல்லாருக்குமே இது மேலே ஒரு கண்ணு இருக்குது. இங்கே ஒரு லேடி இருக்கா. இவன் என்ன யோசிக்கிறா, இது எப்படியாவது நான் எடுத்தே ஆகணும். ஏன்னா அங்கே ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா சீட் டிசைபிள்னா இந்த எல்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் மேலே இவங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் இம்பீரியல் கிளானை சேர்ந்தவன். இந்த ஒரு பேர்ல் எடுக்கிறதுக்கு ஒரு கடுமையான போட்டியே நடக்குதுங்க அந்த இடத்துல. ஆக்சுவலாக எல்லாருமே ஒன்றா அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் இவனுங்க என்ன தெரியுமா பண்ணுறானுங்க, ஏகப்பட்ட பீஸ்ட் அவுத்து விட்றானுங்க இந்த இடத்துல. பீஸ்ட்டை வச்சு அட்டாக் பண்ணலாமா, முடிஞ்சா இவங்கெல்லாம் சண்டை போடணும். அந்த பொண்ணுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அவள் ஓப்பனாக அவங்க ஃபேமிலி பேரை சொல்லியே திட்டுறா. ஏண்டா இந்த மாதிரிலாம் அட்டகாசம் பண்ணுறீங்களேடா, உங்கள் ஃபேமிலி இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு திட்டுறா. அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், ஏய் இம்பீரியல் ஃபேமிலியில் நாங்கள் எப்படி வேணால் பண்ணுவோம், நாங்கள் வைக்கிறதா சட்டம். நீங்கள்லாம் என் கண்ணுக்கு எறும்பு மாதிரி, உங்களெல்லாம் நொறுக்க போகிறோம் பேர் அப்படிங்கிறான். இப்போ நம்ம ரெண்டு பொண்ணுங்க இருக்குல்ல, அதுங்க என்ன பண்ணுது, இதுங்க கூட சண்டை போடுது. பட் ஆனால் எப்படியாவது இந்த பீஸ்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்பவும் போல் என்ன பாய்சனை தூக்கி போகிறோன்னு தெரியாமல் ஒரு கொடுவையை தூக்கி போட்டுச்சுங்க. இந்த பீஸ்டெல்லாம் போய் மோப்பம் பிடிச்சிட்டு அந்த இடத்துல நிற்கிது. அவள் தூக்கி போட்ட பாட்டிலில் இருந்து பர்பிள் கலர் ஸ்மோக் மாதிரி வெளியில் வருதுங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஹாங்மங் பேர்ல் இருக்கும்ல, அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த பொண்ணுமே அவளுடைய ட்ரெஷருக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறா. ஆக்சுவலாக என்ன பேசிக்கிறாங்க பாத்தியா, இது வந்து பயங்கரமாக வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தி சொல்கிறா. இன்னொரு பொண்ணு சொல்கிறா, சிஸ்டர் நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறா. ஏன்னா தூக்கி போட்ட ட்ரக் என்னடா அப்படின்னா, இந்த பீஸ்ட் இருக்குல்ல, அதோடைய எபிலிட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குமா. பீஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறி பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. அதாவது மதம் பிடிச்ச யானை எப்படி இருக்கும் அந்த மாதிரி. பீஸ்ட் எல்லாமே மொத்தமாக இவனுங்க பக்கம் திரும்பிடுச்சு. இவன் கத்துறான், யங் மாஸ்டர்னு கத்துறான். யங் மாஸ்டர் ஓடி போய் 1/2 மணி நேரம் ஆகுது தம்பி. அவன் மேலே இருந்து சேஃபாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ பக்கத்தில் இருக்கவன் கேட்குறான், மாஸ்டர் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அந்த பேர்ல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கான்ஷியஸ்னஸ் இருக்கான். வெயிட் பண்ணு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். இப்போ உள்ளுக்குள்ளே இந்த பொண்ணுமே என்ன சொல்கிறா, எனக்கு தெரிஞ்ச வெளியில எல்லாம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன், வெளில போகலாமா அப்படின்னு கேட்குறா. இன்னொருத்தி என்ன சொல்கிறா, இல்லை வேணாம், அந்த பீஸ்ட் பண்ண வேலையில் அந்த பேர்ல் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ நிறைய எனர்ஜி வந்து வெளியில் வந்திருக்கு, அதை நம்ம கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வரா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த எனர்ஜியெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு இருந்தால அவளுமே எனர்ஜியெல்லாம் கலெக்ட் பண்ணுறா. இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இன்னொருத்தர் இருந்தால அந்த யங் மாஸ்டர், அவன் இவங்களை போக விடாமல் ஒரு சட்டியை கவுத்து விட்டுறான் இவங்க மேலே. கவுத்து விட்டது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருந்தே செம்மடி அடிக்க ஆரம்பிக்கிறான். எதுக்கு தெரியுமா சார் சண்டை போடுறாரு, இவங்க கலெக்ட் பண்ணாங்களே எனர்ஜி, அது சாருக்கு வேணுமா. ஏண்டா அந்த பேர்ல் அங்கே தான் இருக்குது, நீயே போய் கலெக்ட் பண்ணிக்க வேண்டியது தானே. இந்த பொண்ணுக்கு பயங்கர கோவம் வந்துச்சுங்க. அவன் என்ன பண்ணுறா, ஒரு கத்தியை பயன்படுத்துகிறா. அந்த கத்திக்கு பேர் வந்து ரூலிங் த ஹெவன்ஸாம். அதாவது ஹெவன்ஸே ஆளக்கூடிய கத்தியா. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருமே தலை குனிஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணுறா. அட்டாக் எல்லாம் பவர்ஃபுல்லாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வெளியே இருக்கவன் விட்டுருவானா. அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஃபார்மேஷன் அதுக்கு மேலே போட்டு இவளை செம்மாட்டி அடிக்கிறான். இப்போ இவளால் தாக்கு பிடிக்க முடியல. இவளுக்கு இப்போ தான் புரியுது எதுக்காக ஸ்டார் பேலஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போய்கிட்டு இருக்குன்னு. ஏன்னா யாரையுமே மேலே வர விட மாட்டாங்கல்ல. அந்த பக்கம் அந்த ரெண்டு பசங்க அவங்களாலையுமே சுத்தமாக தாக்கு பிடிக்க முடியல. என்னடா பண்ணுறது. ஒரு பொண்ணு என்ன சொல்கிறா, நம்ம பேசாமல் இங்கேருந்து வெளியில் போயிடலாமா அப்படிங்கிறா. இல்லை நம்ம போகக்கூடாது, இன்னும் ஃபயர் ஸ்டோன்ஸை நம்ம கண்டுபிடிக்கல, வெயிட் பண்ணுங்கிறா இன்னொருத்தி. இந்த பசங்க யூஸ் பண்ணுறதுமே ஒரு ஹாஃப் எம்பரர் வெப்பன் தான். அப்போ அதுக்கு ஏகப்பட்ட எனர்ஜி தேவைப்படும்ல, என்னால் ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. அதான் ஒரு பொண்ணு சொல்கிறா, சே அங்கிள் கூ மட்டும் இங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. அப்போ உடனே அங்கிள் கூ, ஆமாம் நம்ம மெசேஜ் அனுப்பலாமே, அங்கிள் கொடுத்த டோக்கன் இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தால அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா காட் கிங் லெவலுக்கு வந்துட்டான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நம்ம ஹீரோடைய ஒரிஜினல் பாடி கிடையாது. ஒரிஜினல் பாடி உள்ளுக்குள்ளே இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அங்கே ஹர்ப்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நம்ம காட் சீனியருக்கு கொண்டு போய் கொடுக்குறான். நம்ம டிராகன் என்ன சொல்லுது, இன்னும் நிறைய ஹர்ப்ஸை நீ கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இன்னொரு பக்கம் நம்ம பறவை தன்னுடைய ஆன்சஸ்டர் கூட ஒரு ஹர்பு கொண்டு போய் கொடுக்குதுங்க. அந்த மனுஷனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ நம்ம ஹீரோவுக்கு மெசேஜ் வருது அந்த பொண்ணுங்க கிட்ட இருந்து. அந்த ரெண்டு பசங்களும் கேட்குது, அங்கிள் நீங்கள் எங்கே இருக்கீங்க, இந்த மாதிரி பேட் பீப்புள் வந்து எங்களை அட்டாக் பண்ணுறாங்க, ரொம்ப நேரத்துக்கு எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்குது. நம்ம பறவைக்கு பயங்கரமான அதிர்ச்சி, என்னது அட்டாக் பண்ணுறாங்களா, எவ்வளோ தைரியம் அவங்களுக்கு, சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கு. அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அவங்களுமே லொக்கேஷனை கொடுக்குறாங்க. இந்த தியன்ஸ் என்ன சொல்கிறான், அவங்ககிட்ட ஒரு ட்ரெஷர் இருக்கான், அதை யூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக அங்கே போயிட முடியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ட்ரெஷரை ஆக்டிவேட் பண்ணுறான். இப்போ அதை யூஸ் பண்ணி இவங்க எங்கே இருக்காங்க கண்டுபிடிச்சாச்சு. இவங்களும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே அவன் பார்த்தீங்கன்னா இதை முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான். யாரடா முடிக்கிறது. கரெக்டாக அந்த சமயத்தில் போர்ட்டல் ஓப்பன் ஆகி நம்ம ஆட்கள் வெளில வரத்துக்குள்ளே நம்ம பறவை தாங்க முதல்ல
வாயால் வெளில வருது, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பிரின்சஸே அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு செம்ம அடி அடிக்குது. ஆக்சுவலாக நம்ம பறவை நல்லா தான் அட்டாக் பண்ணோம், ஆனால் அவங்ககிட்ட ஏதோ ஒரு வெப்பன் இருக்குது. அது என்ன பண்ணுது, இதோடைய அட்டாக்கை காப்பி பண்ணி திரும்ப நம்ம பறவையை அட்டாக் பண்ணுது. நம்ம பறவை பார்க்குது, என்னடா அட்டாக் இது, எந்தையை காப்பி பண்ணி என்னையே அடிக்குதுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுது. ஆனால் நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்து அதை தடுத்து விட்டான்னு வச்சுக்கோங்க. நம்ம பறவை சொல்லுது, மாஸ்டர் அவன் உடம்பு ஃபுல்லாக ட்ரெஷர் தான் இருக்குது மாஸ்டர், அவனை விட்டுறக்கூடாது மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சாருக்கு எப்போவுமே ட்ரெஷர் மேலே தான் கண்ணு. இப்போ அவன் பார்க்குறான், டேய் நீ ஒரு சாதாரண காட் கிங்கு, என்னையே எதிர்ப்பியா நீ அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோ பார்க்குறான், ஓ சார் உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கா, அப்போ உன்னால் என்னோட அட்டாக் எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் பண்ணுவேன்டா அடிடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ ஸ்வாடை வச்சு செம்ம அடி அடிக்கிறாங்க. என்னமோ பிளாக் பண்ணிருவேன் கிழிச்சிருவேன்னு சொன்னான்ல, அவன் என்னடானா இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த மிரரை வச்சு இதெல்லாத்தையும் முழுங்கலாம் அப்படின்னு பார்க்குறான். ஆனால் அதுவே வந்து டொமாலும் வெடிச்சு போச்சு. நம்ம பறவை பயங்கரமாக கிண்டல் பண்ணுது, என்ன தம்பி அட்டாக்கை முழுங்க முடியலையா, வெடிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணுது. அவனால் வந்து இதை ஏற்றுக்கவே முடியல, அது எப்படி இப்படி ஒரு பவர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ மறுபடியும் அட்டாக் பண்ணுறாங்க. அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஷீல்டை போட்டு தடுத்துக்கிறான். அந்த கேப்பில் அவனோட மிரர் இருக்குல்ல, அதை நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டான். இன்னொரு பக்கத்தில் நம்ம பறவை என்ன பண்ணுது, அந்த 2 பொண்ணுங்க உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள போய் ரிலீஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அடிக்குதுங்க. அந்த சமயத்தில் உள்ளுக்குள்ளே அந்த பசங்களுக்கு தெரிஞ்சிச்சு அங்கிள் வந்துட்டாருன்னு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சமயத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன் கம்மியாகுது. உடனே ஒரு போர்ட்டில் ஓப்பன் பண்ணி வெளியில் வந்துடுறாங்க. வந்தோடனே நம்ம பறவை, பிரின்சஸ் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கும்போது உன்னை யாருமே புள்ளி பண்ண முடியாது அப்படிங்குது. இப்போ நம்ம ஹீரோவும் பார்க்குறான், அடடா இந்த வெப்பன் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போ அடி வாங்கினவனுக்கு கோவம் இருக்குமா இல்லையா, அவன் என்ன கேட்குறான், நீ யாரு, எதுக்காக தேவையில்லாமல் ஏன் பிரச்சனைக்குள்ளே வர அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ என்ன கேட்குறான், ஏண்டா நீ எவ்வளோ பெரிய காட் கிங்கு, 2 சின்ன பசங்க அதுவும் 10 வயசு இருக்க பசங்களை போய் அடிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான், அதுங்களா சின்ன பசங்க, அதுங்க பண்ண வேலை இல்லை, என்னோட பீஸ்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, நான் கூப்பிட்டா கூட ரெஸ்பான்ஸே வரல, எதை வச்சு நான் அவங்கள அடிக்கிறேன்னு சொல்கிறேன், ஏன் நான் என்ன நானே டிஃபெண்ட் பண்ணிக்க கூடாதா அப்படிங்கிறான். இவன் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்குங்க, அந்த குட்டி பிசாசுங்க எதையாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ தானே நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருந்து ஒரு வெப்பனை எடுத்தான், பாயபுல இப்போ இன்னொரு வெப்பனை கையில் எடுக்குது. இதுவுமே எம்பரர் வெப்பன் தான். நம்ம பறவைக்கு கண்ணெல்லாம் ஜொலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவன் அட்டாக் பண்ணுறதுக்காக பவர் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் மற்றவங்கலாம் வந்து சேர்றாங்க. உள்ளுக்குள்ளே வரும்போதே ஐயோ என்னடா இது சுப்ரீம் லெவல் எம்பரர் வெப்பனாக இருக்கேன்னு சொல்லிட்டு பதறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.